இன்றைய முக்கிய செய்திகள். பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்து பாகிஸ்தான் பேசுவது உலகத்துக்கே அவமானம். தீவிரவாதத்தை வெளிப்படையாக ஆதரிக்கும் நாடு என ஐநாவில் இந்தியா குற்றச்சாட்டு. மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட நிதி ஆயோக் கூட்டத்தில் மோடி அழைப்பு. மாநிலங்களுக்கான வரி பகிர்வை 50% உயர்த்த ஸ்டாலின் வலியுறுத்தல். பாகிஸ்தான் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ராகுல் காந்தி ஆறுதல். எல்லைப் பகுதியில் வசிப்பவர்களின் பிரச்சனையை தேசிய அளவில் எடுத்துச் செல்ல உறுதி. கேரளாவில் 8 நாட்கள் முன்னதாகவே தொடங்கியது தென்மேற்கு பருவமழை. தமிழ்நாட்டில் கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை. வணக்கம். வணக்கம். பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்து ஐநாவில் பாகிஸ்தான் பேசுவது உலகத்துக்கே அவமானம் என்று ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியா காட்டமாக பதிலடி கொடுத்துள்ளது. பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியதில் 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். இதனால் ஏற்பட்ட போர் பதற்றம் விரைவிலேயே முடிவுக்கு வந்தது. இந்நிலையில் ஆயுத மோதலின் போது பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் நீர்நிலைகளை பாதுகாத்தல் என்ற தலைப்பில் ஐநா பாதுகாப்பு சபையில் விவாதம் நடைபெற்றது. இதில் தீவிரவாதத்திற்கும் தங்களுக்கும் தொடர்பு இல்லை என்ற வகையில் பாகிஸ்தான் முன்வைத்த கருத்துகளுக்கு பதிலடி தரும் வகையில் ஐநாவுக்கான இந்திய பிரதிநிதி திரு பர்வதனேனி ஹரீஷ் பேசினார். இந்தியாவில் பாகிஸ்தான் ஆதரவுடன் நடைபெற்ற ஆயிரக்கணக்கான தீவிரவாத தாக்குதல்களில் 20,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். சமீபத்தில் பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் பெஹல்காமில் நடத்திய தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் 26 பேர் உயிரிழந்ததுடன் எல்லையில் அந்நாட்டு ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பொதுமக்கள் 28 பேரும் பலியான நிலையில் பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்து பேச பாகிஸ்தானுக்கு தகுதியில்லை என்று திரு ஹரீஷ் கூறினார். ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையில் கொல்லப்பட்ட தீவிரவாதிகளின் இறுதிச் சடங்கில் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் பங்கேற்றதாகவும் வெளிப்படையாக தீவிரவாதத்தை ஆதரிக்கும் பாகிஸ்தான் தீவிரவாதத்திற்கு எதிராக செயல்படுவதாக கூறுவதை எப்படி ஏற்க முடியும் என்றும் திரு ஹரீஷ் கேள்வி எழுப்பினார். மும்பை தாக்குதல் முதல் பெஹல்காம் தாக்குதல் வரை அந்நாட்டின் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தால் இந்தியாவில் மக்களின் வாழ்க்கை, மத நல்லிணக்கம், பொருளாதார வளம் ஆகியவை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜீலம் நதியின் குறுக்கே கட்டப்பட்ட டுல்புல் அணையை 2012ஆம் ஆண்டு தீவிரவாதிகள் தாக்கியதை சுட்டிக்காட்டிய திரு ஹரீஷ், பாகிஸ்தானுடன் 65 ஆண்டுகளுக்கு முன்பு நல்லெண்ணத்துடன் சிந்து நதி ஒப்பந்தத்தை இந்தியா மேற்கொண்டதாகவும் பெஹல்காம் தாக்குதலை அடுத்து அதை நிறுத்தி வைத்துள்ளதாகவும் கூறினார். மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் எதையும் சாதிக்கலாம் என்று நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் திரு மோடி வலியுறுத்திய நிலையில் மாநிலங்களுக்கான வரி பகிர்வை 50% உயர்த்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் திரு மோடி தலைமையில் நிதி ஆயோக் அமைப்பின் 10வது கூட்டம் இன்று நடைபெற்றது. 2047ஆம் ஆண்டு வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு மாநிலங்களின் பங்களிப்பு என்ற தலைப்பில் நடந்த இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின், தெலுங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி, ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ், காஷ்மீர் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களின் 20 முதலமைச்சர்கள், யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய பிரதமர், வளர்ச்சி அடைந்த இந்தியா என்பதே 140 கோடி இந்தியர்களின் கனவாக உள்ளது என்றார். மாநிலங்கள் வளரும் போதுதான் வளர்ச்சி அடைந்த இந்தியா என்பது சாத்தியமாகும் என்ற அவர், மத்திய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து டீம் இந்தியாவாக செயல்பட்டால் எட்ட முடியாத இலக்கு என எதுவுமே இல்லை என்று கூறினார். கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் திரு ஸ்டாலின், ஒன்றிய அரசு அறிமுகப்படுத்தும் திட்டங்களுக்கு மாநில அரசு செலவிடும் அதிக நிதி பெரும் சுமையை ஏற்படுத்துவதாகவும், ஒன்றிய அரசின் வருவாயில் மாநிலங்களுக்கான பங்கை 50% உயர்த்துவதே முறையாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். PM ஸ்ரீ திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடாததால் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய 2200 கோடி ரூபாய் நிதி மறுக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், எனவே ஒருதலைபட்சமான நிபந்தனைகளை வலியுறுத்தாமல் அந்த நிதியை உடனே விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். நகர்ப்புறங்களின் மேம்பாட்டுக்கு சிறந்த உட்கட்டமைப்பு, சுகாதாரம் ஆகியவற்றை மையமாக கொண்ட மிகப்பெரிய நகர்ப்புற மறுமலர்ச்சி திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நாட்டின் முக்கியமான ஆறுகளை சுத்தம் செய்து மீட்டெடுப்பதற்கான திட்டம் தேவை என்ற திரு ஸ்டாலின், காவிரி, வைகை, தாமிரபரணி உள்ளிட்ட முக்கியமான ஆறுகளை மீட்டெடுக்க புதிய திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்றார். இந்த திட்டங்களுக்கு ஆங்கிலத்தில் பெயரிட வேண்டும் என்றும் அவற்றை மாநிலங்கள் தங்கள் மொழியில் மொழிபெயர்த்துக் கொள்வார்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். பின்னர் திரு ஸ்டாலின் உள்ளிட்ட சில மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் திரு மோடி தனியாக கலந்துரையாடினார். இன்றைய கூட்டத்தில் முதலமைச்சர்கள் செல்வி மம்தா பானர்ஜி, திரு பினராயி விஜயன், திரு சித்தராமையா, திரு ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொள்ளவில்லை. பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்துவதால் பாதிக்கப்படும் காஷ்மீர் எல்லைப்பகுதி மக்களின் பிரச்சினைகளை தேசிய அளவில் எடுத்துச் செல்லப் போவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். கடந்த 7ஆம் தேதி பாகிஸ்தான் ராணுவத்தினர் எல்லையில் நடத்திய தாக்குதலில் குழந்தைகள், பெண்கள் உட்பட 28 பேர் உயிரிழந்தனர். அவர்களில் 13 பேர் பலியான பூஞ்ச் மாவட்டத்திற்கு இன்று சென்ற திரு ராகுல் காந்தி,
பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். பாகிஸ்தான் படையினரின் தாக்குதலில் சேதமடைந்த வழிபாட்டு தலங்களை அவர் பார்வையிட்டார். எல்லை தாண்டிய தாக்குதலில் நண்பர்களை இழந்த பள்ளி மாணவர்களையும் திரு ராகுல் காந்தி சந்தித்து ஆறுதல் கூறினார். Don't worry, everything will come back to normal, and your way of responding to this problem should be that you study really hard, you play really hard, and you make a lot of friends in school. பாகிஸ்தான் ராணுவத்தினரின் தாக்குதலில் பலர் உயிரிழந்தது பெரும் துயரத்தை தருவதாக திரு ராகுல் காந்தி குறிப்பிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பூஞ்ச் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவ தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் பிரச்சனையை தேசிய அளவில் கொண்டு செல்ல கோரியதாகவும் அந்த கோரிக்கையை நிறைவேற்ற உள்ளதாகவும் தெரிவித்தார். பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு திரு ராகுல் காந்தி ஜம்மு காஷ்மீருக்கு செல்வது இது 2வது முறையாகும். அவரது வருகையையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. கேரளாவில் 8 நாட்கள் முன்னதாக தொடங்கிய தென்மேற்கு பருவமழை தமிழக பகுதிகளிலும் பரவி வருகிறது. வழக்கமாக ஜூன் 1ஆம் தேதி கேரளாவில் தொடங்கும் பருவமழை இன்றே பெய்ய தொடங்கிவிட்டதாக வானிலை மையம் அறிவித்துள்ளது. கடந்த 16 ஆண்டுகளில் முதல் முறையாக 8 நாட்கள் முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் திருவனந்தபுரம் உள்ளிட்ட நகரங்களில் மழை வெளுத்து வாங்கியது. திருவனந்தபுரத்தில் பலத்த காற்று காரணமாக பல இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. கனமழை பெய்வதால் கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளன. கேரளாவில் அடுத்த 2 தினங்களுக்கு அனைத்து மாவட்டங்களிலும் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நிலச்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கேரளாவில் தொடங்கியுள்ள பருவமழை தமிழ்நாட்டின் சில பகுதிகளுக்கும் பரவியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் காளிகேசம், கீரிப்பாறை உள்ளிட்ட இடங்களில் தொடரும் மழையால் ரப்பர் தோட்டங்களில் பால் வெட்டும் தொழில் 2வது நாளாக நிறுத்தப்பட்டுள்ளது. கடையாலுமூடு, களியல், திருப்பரப்பு, குலசேகரம், திருநந்திக்கரை, சுருளக்கோடு உள்ளிட்ட இடங்களில் சூறைக்காற்றுடன் மழை பெய்தது. இதனால் பல்வேறு பகுதிகளில் மரங்கள் விழுந்ததுடன் மின் கம்பங்களும் சாய்ந்தன. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை தொடர்வதால் 25 பேர் அடங்கிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் உள்ளனர். உதகையில் பலத்த காற்று வீசி வருவதால் படகு இல்லத்தில் மிதி படகு சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. அடுத்த 2 தினங்களுக்கு கோவை, நீலகிரி மாவட்டங்களில் அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ள சென்னை வானிலை மையம் நெல்லை, தேனி, தென்காசி, குமரி ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்று அறிவித்துள்ளது. இது 16 ஆண்டுகளில் இந்த முறை 24 மே அன்று வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி 23 மே 2009 வழக்கத்திற்கு முன்னதாகவே துவங்கி இருக்கிறது. இது தென்மேற்கு பருவமழை குறித்தான அப்டேட். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையால் பீமன் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே மத்திய கிழக்கு அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை, கடலூர், நாகை, எண்ணூர் உள்ளிட்ட 7 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது. நகை கடன்களுக்கான புதிய விதிமுறைகளை ரிசர்வ் வங்கி உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என காவிரி டெல்டா விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் அடகு வைக்கப்படும் தங்க நகையின் மொத்த மதிப்பில் 75% மட்டுமே கடனாக வழங்கப்படும் என்றும், கடன் பெறுவோர் அந்த நகை தங்களுடையது என்பதற்கான ஆதாரத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் புதிய விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கும்பகோணத்தில் இன்று நடைபெற்ற காவிரி டெல்டா விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிர்வாகிகள் கூட்டத்தில் இத்தகைய கட்டுப்பாடுகளை திரும்ப பெற வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உடனடியாக மத்திய அரசாங்கத்தினுடைய ரிசர்வ் வங்கி நகைக்கடன் குறித்த கொள்கையை மாற்றி அமைத்து புதிய கொள்கையை மக்களோடு கலந்து ஆலோசித்து, மக்கள் பிரதிநிதிகளோடு ஆலோசித்து அதன் பிறகு வெளியிட வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அடமானம் வைத்த நகையை முழுவதுமாக மீட்ட பிறகே மீண்டும் அடமானம் வைக்க முடியும் என்ற புதிய விதிமுறை தந்த அதிர்ச்சியிலிருந்தே மக்கள் மீளாத நிலையில் மேலும் கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கூறினர். கொடைக்கானலில் மனதை மயக்கும் வண்ண மலர்களுடன் தொடங்கிய மலர் கண்காட்சியை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். அங்குள்ள பிரையன் பூங்காவில் 62வது மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா இன்று தொடங்கியது. 1 லட்சம் கார்னேஷன் மலர்களால் வடிவமைக்கப்பட்ட திண்டுக்கல் பூட்டு, மலைப்பூண்டு, ஆயக்குடி கொய்யா, அணில் ஆகியவை சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தன. அங்கு நடவு செய்யப்பட்டுள்ள 2 லட்சம் மலர் செடிகளில் பூத்து குலுங்கும் சால்வியா, பிங்க் ஆஸ்டர், டாலியா உட்பட 26 வகையான வண்ண மலர்கள் காட்சி விருந்து படைத்து வருகின்றன.
காய்கறி மற்றும் பழங்களால் உருவாக்கப்பட்ட யானை, பஞ்சவர்ண கிளி, பாண்டா கரடி ஆகியவையும் பிரமிக்க வைப்பதாக சுற்றுலா பயணிகள் கூறினர். இந்த வருஷம் நாங்கள் நேரிலே வந்து பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 62வது மலர் கண்காட்சி ரொம்ப அருமையாக இருக்குது. பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியாக உள்ளது. ரொம்ப நல்லா இருக்குது. கோடையில் வந்ததுக்கு ரொம்ப சிறப்பாக வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இதுவாக வந்திருக்கு. கரெக்டாக இந்த கண்காட்சிக்காகவே வெயிட் பண்ணி நாங்கள் வந்தோம். கண்காட்சியாக வெயிட் பண்ணி அங்கேருந்து வந்திருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்த மாதம் 1ஆம் தேதி கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நிறைவடைய உள்ள நிலையில் கண்காட்சியை காண அனுமதிக்கும் நேரம் இரவு 7 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சாரல் மழையில் நனைந்தபடி குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் நடைபெற்று வரும் பழ கண்காட்சியை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். பழங்களாலான கார், கேக், ஐஸ்கிரீம், விசில், கண்ணாடி, நீர் சறுக்கு மட்டை, கூடைப்பந்து, இளநீர் உள்ளிட்ட சுமார் 4 டன் எடையுள்ள பழச்சிற்பங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. அமலாக்கத்துறைக்கும் மோடிக்கும் திமுக அஞ்சாது என்றும், மிரட்டி அடிபணிய வைப்பதற்கு திமுக ஒன்றும் அடிமை கட்சி அல்ல என்றும் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி கூறியுள்ளார். புதுக்கோட்டை கலைஞர் கருணாநிதி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் அதிமுக ஆட்சிக் காலத்தில் 2017ஆம் ஆண்டு 4,62,00,000 ரூபாய் மதிப்பில் பல்நோக்கு உள் விளையாட்டு அரங்கு கட்டும் பணி தொடங்கப்பட்டு நிதி நெருக்கடியால் கிடப்பில் போடப்பட்டது. அந்த இடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்த திரு உதயநிதி பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போது உள் விளையாட்டு அரங்க பணியை முடிக்க 4,5 கோடி ரூபாய் தேவைப்படுவதாக கூறினார். அதில் 3,5 கோடி ரூபாயை முதலமைச்சர் ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிதியிலிருந்து 1 கோடி ரூபாய் பெறப்பட்டு வரும் டிசம்பர் மாதத்திற்குள் பணி முடிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அமலாக்கத்துறை சோதனை குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமி கூறியது பற்றிய கேள்விக்கு பதிலளித்த திரு உதயநிதி, தவறு ஏதும் செய்யாததால் பயப்பட அவசியமில்லை என்றார். பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், இடி இல்லை மோடிக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம். நாங்கள் தொடர்ந்து எங்களோட குரல் கொடுத்து தான் இருப்போம். என்ன பண்ணாங்க, மிரட்ட பார்த்தாங்க. மிரட்டி அடிபணி வைக்கிறதுக்கு பயப்படுறதுக்கு அடிமை கட்சி கிடையாது திமுக. எங்களுடைய கலைஞர் உருவாக்கின கட்சி, எங்களுடைய சுயமரியாதை கட்சி, பெரியார் கொள்கைகள். தப்பு பண்ணுறவங்க தான் பயப்பட தேவை. நாங்கள் யாருக்கும் அடிபணியணும் தேவையில்லை, பயப்படவும் எங்கள் அவசியமும் கிடையாது. எதாக இருந்தாலும் சட்டப்பூர்வமாக சந்திப்போம். முன்னதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற திரு உதயநிதி மக்கள் கொடுக்கும் மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். அரசு திட்டங்கள் மக்களை சென்றடையும் வகையில் அதிகாரிகள் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற அவர், பட்டா கேட்டு வருபவர்களை அலைக்கழிக்காமல் உடனுக்குடன் தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 1195 பயனாளிகளுக்கு 40,54,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை திரு உதயநிதி வழங்கினார். இலவச வீட்டுமனை பட்டா பெற்ற நரிக்குறவர் இன மக்கள் அவருக்கு பாசி மாலை அணிவித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இனி வருவது செய்தி துளிகள். யுபிஎஸ்சி தேர்வுகளுக்கான ஆன்லைன் விண்ணப்பங்களுக்கு ஆதார் அடையாளத்தை கொண்டு விண்ணப்பிக்கும் முறை அடுத்த தேர்வுகளில் இருந்து கடைபிடிக்கப்படும் என யுபிஎஸ்சி தலைவர் திரு அஜய்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் அரசு பணியாளர் தேர்வாணையங்களின் மாநில தலைவர்களுக்கான 2 நாள் நிலைக்குழு கூட்டம் இன்று தொடங்கியது. முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய திரு அஜய்குமார், அரசு பணிக்கான தேர்வுகள் வெளிப்படை தன்மையுடன் நடத்தப்படுவதில் உறுதியாக உள்ளதாக தெரிவித்தார். வெளி மாநிலங்களில் தேர்வு மையங்கள் அமைவதால் தமிழக மாணவர்களுக்கு ஏற்படும் சிரமங்கள் குறித்து நிலைக்குழு கூட்டத்தில் எடுத்துரைக்கப்படும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் திரு எஸ்.கே. பிரபாகர் தெரிவித்தார். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள 42 அடி உயர குண்டேரிப்பள்ளம் அணையை தூர்வார விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த அணை மூலம் 2500 ஏக்கர் நிலங்கள் 2 போக பாசன வசதி பெறுகின்றன. 1980ஆம் ஆண்டு இந்த அணை கட்டப்பட்டு 45 ஆண்டுகள் ஆன நிலையில் இதுவரை ஒருமுறை கூட தூர்வாரப்படவில்லை. அணையில் 22 அடி உயரத்திற்கு வண்டல் மற்றும் சேறு தேங்கி உள்ளதால் ஒரு நாள் மழைக்கே அணை நிரம்பி உபரி நீர் வெளியேறுவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். 48 வருஷத்துலைங்க இன்னும் ஒரு தடவை கூட முழுமையாக தூர் வரலைங்க. 20 அடிக்கு சேரும் சகதியுமாக தான் இருக்குதுங்க. தண்ணி நிற்கிற பரப்பளவே கொஞ்சம் கம்மியாக தான் நிற்குதுங்க. இதனால் பக்கத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கெல்லாம் நீர் ஊற்று கிடைக்கிறதில்லைங்க. கிணத்துக்கெல்லாம் அணையில் பூரா வண்டல் மண் தேங்கி இருக்கிறதுனால பூரா எல்லாம் நீர் ஊற்று இல்லாத பூரா கிணறுகள்லாம் பக்கத்தில் இருக்கிற கிணறு கூட எல்லாம் வறண்டு கிடக்குதுங்க. இந்த அணையை முழுமையாக தூர் வரணும்னா பக்கத்தில் இருக்கிற கிணறுகளுக்கெல்லாம் போர்வெல்க்கு எல்லாருக்குமே தண்ணி கிடைக்குங்க. பெரியார் பல்கலைக்கழக தற்காலிக துணைவேந்தர் பதவியிலிருந்து முனைவர் பெரியசாமியை உடனடியாக நீக்க பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். வரும் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள பல்கலைக்கழகத்தின் ஆட்சிக்குழு கூட்டத்தை அவருக்கு பதில் உயர்கல்வித்துறை செயலாளரே தலைமையேற்று நடத்த வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். துணைவேந்தர் பொறுப்பிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகும் பல்கலைக்கழக நிர்வாகத்தை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்காக தனது ஆதரவாளரை தற்காலிக துணைவேந்தராக கடந்த 19ஆம் தேதி ஓய்வு பெற்ற துணைவேந்தர் திரு ஜெகநாதன் நியமித்தது சட்டவிரோதமானது என்றும் திரு ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சரின் முயற்சியால் 6 மாதங்களுக்கு முன்பே பயிர் காப்பீட்டுத் தொகை கிடைத்துவிட்டதாக தஞ்சை விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். காவிரி டெல்டா மாவட்டங்களில் கடந்த ஆண்டு பருவம் தவறி பெய்த மழையால் சம்பா நெற்கதிர்கள் மழை நீரில் மூழ்கி பாதிக்கப்பட்டன.
இதற்கான காப்பீட்டுத் தொகை வழக்கமாக டிசம்பர் மாதத்திலேயே கிடைக்கும். இந்த தொகையை விரைவாக வழங்க வேண்டும் என திரு மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியிருந்தார். அதையடுத்து நேற்று முதல் ஏக்கர் ஒன்றுக்கு 35,000 ரூபாய் வீதம் காப்பீட்டுத் தொகை வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் ஜனவரியில் தான் இந்த இழப்பீடு தொகை கிடைக்கும். ஆனால் இந்த ஆண்டு அட்வான்ஸாகவே தமிழக முதல்வர் வேண்டுகோளுக்கு எனக்கு இன்றைக்கு மே மாதத்தில் வர வச்சிருக்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஒட்டுமொத்த விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இப்போ குறுவை சாகுபடிக்கு தண்ணி திறக்க போகிறாங்க. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு அடுத்த குறுவை சாகுபடி செய்ய இலவாக எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உண்மையிலே தமிழக முதல்வருக்கும் தமிழக அரசுக்கு நன்றியை தெரிவிச்சிருக்கோம். தொடர் கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து உடுமலைப்பேட்டை அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரமான திருமூர்த்தி மலையில் உள்ள பஞ்சலிங்க அருவிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் என்பதால் குற்றால அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் நீர்வரத்து அதிகரிக்காததால் நீராட அனுமதிக்கப்பட்டது. உதகையில் பலத்த காற்று காரணமாக படகு இல்லத்தில் மிதி படகு சேவை நிறுத்தி வைக்கப்பட்டது. மோட்டார் படகுகள் வழக்கம் போல இயக்கப்பட்டன. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கீழக்கரை கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கில் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாக ஜல்லிக்கட்டு போட்டி விமர்சையாக நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 850 ஜல்லிக்கட்டு காளைகள் களமிறக்கப்பட்டன. போட்டியில் 450 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் புதிய கேப்டனாக சுப்மன் கில் நியமிக்கப்பட்டுள்ளார். ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு பதிலாக ரிஷப் பண்ட் துணை கேப்டனாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். விராட் கோலி, ரோஹித் சர்மா உள்ளிட்ட மூத்த வீரர்கள் ஓய்வு பெற்ற நிலையில் இங்கிலாந்து டெஸ்ட் சுற்றுப்பயணத்திற்கான 18 பேர் அடங்கிய அணியை பிசிசிஐ அறிவித்துள்ளது. அதில் யஷ்வி ஜெய்ஷ்வால், KL ராகுல், அபிமன்யு ஈஸ்வரன், கருண் நாயர், நிதிஷ்குமார் ரெட்டி, ரவீந்திர ஜடேஜா, த்ருவ் ஜுரல், ஷர்துல் தாக்கூர், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ஆகாஷ் தீப், ஹர்ஷ்தீப் சிங், குல்தீப் யாதவ் மற்றும் தமிழக வீரர்களான சாய் சுதர்ஷன், வாஷிங்டன் சுந்தர் ஆகிய இருவரும் இடம்பெற்றுள்ளனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து சவரன் 71,920 ரூபாயாகவும் 1 கிராம் 8,990 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 111 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்து ஐநாவில் பாகிஸ்தான் பேசுவது உலகத்துக்கே அவமானம் என்று ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியா காட்டமாக பதிலடி கொடுத்துள்ளது. மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் எதையும் சாதிக்கலாம் என்று நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் மோடி வலியுறுத்திய நிலையில் மாநிலங்களுக்கான வரி பகிர்வை 50% உயர்த்த வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கேரளாவில் 8 நாட்கள் முன்னதாக தொடங்கிய தென்மேற்கு பருவமழை தமிழக பகுதிகளிலும் பரவி வருகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.